வணக்கம். என் பெயர் தேவஸ்ரீ. நான் 3ஆம் வகுப்பு படிக்கின்றேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு கதை கூற போகிறேன். அந்த கதையின் தலைப்பு விகடகவி. விஜயநகரம் என்று ஒரு நாள் செல்வ செழிப்பும் பேரழகும் இருந்தது. அங்கே இருக்கும் சிறுவன் தெனாலிராமன் மிகவும் வாட்டத்தோடு இருந்தான். அவன் வாட்டத்திற்கு காரணம் வீட்டு சூழ்நிலையின் காரணமாக அவன் பள்ளி சென்று படிக்கவில்லை. அதுவே அவனுக்கு வாட்டத்திற்கு காரணம். அவன் வாட்டத்தை போக்க தோட்டத்திற்கு போய் இயற்கையை ரசிப்பான். ஒரு நாள் அப்படி போகும்போது மேகம் சூழ்ந்து மழை பெய்ய ஆரம்பித்தது. அப்பே அவன் சிறுவன் தெனாலிராமன் ஒரு பாலடைந்த மண்டபத்தை பார்த்து அங்கே போய் இருந்தான். அங்கே இருக்க சிலைகளை பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டான். ஒரு சிலையை மட்டும் பார்த்து விட்டுட்டு மிக கலகலன் என்று சிரித்தான். அந்த சிலை மிகவும் கோபப்பட்டது. ஏனால் அந்த சிலை மகாகாளி. ஆனால் மகாகாளி 10 கைகளும் 10 தலையும் கொண்டு இருக்கும் போது மக்கள் எல்லாம் பார்த்து என்னை சிரிக்கும் போது இவன் மட்டும் என்னை பார்த்து கலகலன் என்று சிரிக்கிறானே, ஏன் அப்படின்னு என்று மகாகாளியை வந்து கேட்டார்கள். எதுக்கு நீ என்னை பார்த்து சிரிக்கிறாய் அப்படின்னு என்று கேட்டார்கள். தெனாலிராமன் எனக்கு இல்லை தாயே, நான் உங்கள் உருவத்தை பார்த்து தான் சிரித்தேன், அதான் ஏன் அப்படின்னு என்று மகாகாளி கேட்டார். தெனாலிராமன் சொன்னார்கள், இல்லை தாயே, எனக்கு அடிக்கடி ஜலரோசம் பிடிக்கும். அப்படி எனக்கு ஒரு தலையிலேயே தலை வலிச்சா நான் மிகவும் கஷ்டப்படுவேன். உங்கள் 10 தலைக்கும் தலை வலித்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கலகலன் என்று சிரித்தார். மகாகாளியும் சிரித்துட்டு, நீ புத்திசாலிதான் மகனே, நீ 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 மிகவும் புத்திசாலியாக இருக்கிறாய். நீ உன் வாழ்க்கையிலே உயர்ந்தவனால் வருவாய் அப்படின்னு மகாகாளி கூறினார். அதுக்கு சிறுவன் தெனாலிராமன் வாத்தோட்டோடு தான் இருந்தான். மகாகாளி என்ன ஆயிற்று, நான் சொன்னதுக்கு நீ சிரிக்கிறான்னு செய்யணும், ஏன் நீ வாட்டத்தோடையே இருக்காய் அப்படின்னு கேட்டதுக்கு சிறுவன் தெனாலிராமன் சொல்றார்கள், நான் படிக்கவில்லை, அப்புறம் எப்படி நான் உயர்ந்தவனால் வருவாய் அப்படின்னு சொல்லி தெனாலிராமன் சொன்னார்கள். உடனே காளி போய் 2 அமிர்தங்களை எடுத்துட்டு வந்தார். இந்த அமிர்தனை நீ குடித்தால் உனக்கு கல்வி கிடைக்கும், இந்த அமிர்தத்தை நீ குடித்தால் உனக்கு செல்வங்கள் கிடைக்கும் அப்படின்னு என்று மகாகாளி கூறினார். நீ ஏதாவது எடுத்து குடி, நான் கண்ணை மூடிக்கின்றேன் அப்படின்னு மகாகாளி கூறினால் தெனாலிராமன் 2யுமே எடுத்து குடித்து விட்டார். மகாகாளி கோவத்துடன், நான் ஒன்றை தானே குடிக்க சொன்னேன், நீ ஏன் 2யும் குடித்தாய் அப்படின்னு கேட்டதுக்கு தெனாலிராமன் சொன்னார்கள், இல்லை தாயே, நீ கூடினபடி நான் ஒரு கிண்ணத்தில் இருக்க அமிர்தத்தை தான் குடித்தேன் அப்படின்னு என்று சொன்னார். நீங்கள் செல்வத்தை தரும் அமிர்தமும் கல்வியை தரும் அமிர்தமும் ஏதாவது ஒரு எடுத்து குடிக்கணும் என்று நீங்கள் சொல்வே இல்லவே அப்படின்னு என்று கூறினார் தெனாலிராமன். மகாகாளியின் கோபம் தணிந்தது. தெனாலிராமன் சொன்னார், அது மட்டும் இல்லை தாயே, எனக்கு கல்வி அறிவு மட்டும் கிடைத்தால் பொருட்கள் இல்லை என்றால் மற்றவங்களுக்கு நான் என்ன செய்வது அப்படின்னு கூறிவிட்டது. அதுவே பொருட்கள் மட்டும் இருந்தால் கல்வி அறிவு வரவே வராது எனக்கு, அதனால்தான் 2மே எடுத்து கொடுத்து விட்டேன் அப்படின்னு என்று சொன்னால் தெனாலிராமன் சரி, நீ நல்ல புத்திசாலியாக இருக்கிறாய், நீ புத்திசாலியாக இருக்கிறதுனாலே நான் உனக்கு ஒரு பேர் வைக்கிறேன், அந்த பேர் தான் விகடகவி. பேரும் தெனாலிராமன், சரிங்கள் தாயே, இந்த விஷயத்தை நான் உடனே போய் நான் எங்கள் அம்மாவிடம் சொல்ல வேண்டும், எனக்கு ஏதாவது வழிகாட்டுகள் தாயே அப்படின்னு என்று தெனாலிராமன் கூறினான். மகாகாளி நானே உன் முன்னாடி வெளிச்சம் காட்டுறேன்,
அதை வைத்து நீ போ அப்படின்னு தெனாலிராமன் விகடகவின் என்ற பெயரை சொல்லிக்கிட்டே போனார்கள். காளியும் வழிகாட்டிகிட்டே போனார்கள். நன்றி.